ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுற காம்பனண்ட் எல்லாமே வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது சொல்லிட்டு ஒரு ஈஸியாக வந்து ஒரு டுட்டோரியலாக வீடியோ பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லா காம்பனண்ட்ஸும் எப்படி ஒர்க் பண்ணுது சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஒரு கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, கரண்ட்டோட ஃப்ளோவை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெசிஸ்டரை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அதோட கலர் கோடை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணி ஈஸியாக வந்து அந்த வேல்யூ வந்து எடுக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரில் நிறைய வகைகள் இருக்குது. எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் இருக்குது, பேப்பர் கெப்பாசிட்டர் இருக்குது, கண்டென்சர் இருக்குது. இது எல்லாமே கெப்பாசிட்டர் தான். இந்த கெப்பாசிட்டர் பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு சார்ஜ் டிஸ்சார்ஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூராக வந்து டிசி வேணும், ஒரு ஃபில்டரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி இருக்குது. பொலாரிட்டினா ப்ளஸ் மைனஸ். இந்த ப்ளஸ் மைனஸை நீங்கள் வந்து ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வெடிக்க கூட இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது மட்டும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மைக்ரோஃபெரட்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. வோல்டேஜும் இதுக்கு வந்து இருக்குது. இந்த கண்டென்சர் கெப்பாசிட்டர் மோஸ்ட்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏசி சர்க்கியூட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனர்ஜியை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டயோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் போட்ட மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் டயோடு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு ஏசி வோல்டேஜ் டிசியாக வந்து மாற்றுறதுக்கு இது வந்து பயன்படுத்துவாங்க. இது ரெக்டிஃபயர் பண்ணும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் லிமிட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் வந்து இது பேக்கேஜ். இந்த பேக்கேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 டயோடு வந்து உள்ளே ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் வந்து வோல்டேஜ் அந்த கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட கெப்பாசிட்டி வேல்யூ வந்து மாறும். சிங்கிள் டயோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபயர் சொல்லுவாங்க. ஃபுல் வே ரெக்டிஃபயர்னா வந்து பார்த்தீங்கன்னா 4 டயோடும் சேர்ந்தது தான் ஒரு ஃபுல் வே ரெக்டிஃபயர். இது வந்து வோல்டேஜ் வந்து ரெகுலேட்டர்னா வோல்டேஜை ரெகுலேட் பண்ணும். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 5 வோல்ட் தான் வேணும், என்கிட்ட ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, 5 வோல்ட்டில் வேலை செய்யும். ஒரு எல்இடி இருக்குது, அது 5 வோல்ட்டில் வேலை செய்யும். ஒரு சிப் ஐசி இது 5 வோல்ட் தான் வேலை செய்யும் அப்படின்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை பயன்படுத்திங்கன்னா இதோட இன்புட் வோல்டேஜில் நீங்கள் வந்து 12 வோல்ட்டோ இல்லை 24 வோல்ட்டோ கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட்டில் 5 வோல்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் ஆம்பியர் பேஸ் பண்ணி இது வேலை செய்யும். இதோட வேல்யூ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பேஸ் பண்ணி இதோட பார்ட் நம்பர் வந்து மாறும். 7805 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 05ன்னு முடிகிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா 5 வோல்ட்டை வந்து அது மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் 05. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டோகப்ளர் ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐசின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அதுக்குள்ளே இன்னொன்னா இருக்கலாம், டிரான்சிஸ்டர் இருக்கலாம், வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இருக்கலாம், ஒரு டயோடு கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது தான் வந்து ஐசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வேல்யூ இருக்குது. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அது எப்படி வேலை செய்து சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பனண்ட்டு இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சதில்ல. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பனண்ட் ஒரு பிசிபியில் எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸில் ஈஸியாக வந்து எலக்ட்ரானிக்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.